ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். புதுசாக ஜாயின் பண்ணுற புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால், ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ண பார்க்குறேன். ஒரு சிலது எங்கேயாச்சும் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு போயிடுது. நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் அது உள்ளே போயிட்டே இருக்கிறதுனால என்னால் டக்குன்னு அது மிஸ் ஆன கமெண்ட்ஸ்லாம் எடுக்க முடியல. அப்படியே தேடி பார்த்து உள்ளே போய் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு சில நேரங்களில் மிஸ் ஆயிருந்தால் அதுக்காக ரொம்ப சாரி. ஸோ கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். அதே மாதிரி எல்லா வீடியோஸ்லையுமே என்னோடய ஒப்பீனியன்ஸ் உங்கள் ஒப்பீனியன்ஸ் கூட ஒத்து போகணுன்னு அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் பாரு ஹேட்டர்ஸ்க்கெலாம் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு பாரு ஹேட் பண்ணுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குது. ஸோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லாம் எல்லாருக்குமான ஆடியன்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஹேட்டர்ஸ் இருக்கிறது தப்பில்லை. பட் ஆனால் அதே டைம் கமெண்ட்ஸை கொஞ்சம் டீசெண்டாக ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா. அதே மாதிரி நம்ம பாரு ஃபேன்ஸ் இருக்கவங்களுமே சரி, அரோராவை சொல்லும்போது கொஞ்சம் டீசெண்டாக நீங்கள் திட்டுறீங்க, உங்கள் கோவம் எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம சேனலில் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லும்போது அரோராவோ இல்லை மற்ற கண்டஸ்டன்ஸை நீங்கள் யாரை திட்டுறதா இருந்தாலுமே கொஞ்சம் டீசென்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது பாரு ஃபேன்ஸாகவே இருந்தாலும் நான் சொல்கிறேன் அகெயின். ஸோ காமனாக கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்கள், ஓகேங்களா? அப்புறம் ஜென்ரலாக நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ், ஓகேங்களா? சரி, இப்போ இதில் என்னப்பா பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தா, எவிக்ஷன் ப்ராசஸ் வந்தாச்சு. நம்மளுக்கு வீக் டேஸில் எபிசோடு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, இந்த சீசன் ஃபுல்லாக வீக்கெண்ட் எபிசோடு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். வீக்கெண்டில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்கன்ற க்யூரியாசிட்டியை மட்டும் டீம் நல்லா வாரம் நல்லா செய்கிறாங்க. உள்ள கண்டஸ்டன்ட் செய்கிறாங்களே இல்லையோ, இவங்க நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. காடை எடுக்கிறது விற்கிறது, காடை எடுக்கிறது விற்கிறது, வெளில ஒரு ரூமர்ஸ் விடுறது, அப்புறம் உள்ளே ஒன்று பண்ணுறது, டிஸ்கஷனில் ஒன்று விற்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாட்டர்டே எபிசோட் சண்டே எபிசோட் ஒன்றா ஷூட் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது சாட்டர்டே எபிசோட் ஸ்டார்டிங்லேயே தெரிய வேண்டிய விஷயம், இல்லை சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சோடனே தெரிய வேண்டிய விஷயம், சண்டே எபிசோட் பாதியில் போய் இன்டர்வல் அப்போ தான் தெரிய வேண்டியது. அப்புறம் லாஸ்ட் மினிட்டை டெசிஷனை மாற்றிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. யூடியூபர்ஸ்க்கு ஒரு ரூமர்ஸ் கொடுத்துட வேண்டியது. அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, ஜேர்னலிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயங்களை பரப்பி விட வேண்டியது. அப்போ அங்கேருந்து ஆர்டிக்கலில் இது வந்திருக்கு, இங்கே இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் யூடியூபர்ஸ் ஒரு விஷயத்தை சொல்லி இவங்க எவிக்ட் அவங்க எவிக்ட் சொல்லலாம், டப்பால்னு அல்ட்டா உல்ட்டா பெல்ட்டி அடித்து வேறு விதமாக டக்குன்னு டிஸ்கஷன் மாற்றிட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது. ஸோ வீக் டேஸ் எபிசோடை விடவும், ஏன்னா வீக் டேஸ் எபிசோடு எதுவும் இல்லை, அட்லீஸ்ட் வீக்கெண்டையாவது வச்சு ஓட்டினா தானே 3 மாதம் ஓட்ட முடியும். டிஆர்பி வேணுன்றதுக்காக இந்த சீசனில் அதை நல்லா அலப்பறை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. சரி, ஓட்டிங் ப்ராசஸ் படி எடுக்க வேண்டியது தானே, அது கண்டிப்பாக இந்த சீசனில் அப்படி நடக்கிறதே இல்லை. அது இந்த வாரமும் நடக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஓட்டிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, நியாயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்யாவும் வியானாவும் தான் போகணும் எவிக்ஷன் ப்ராசஸில். ஏன்னா அவங்களுக்கு தான் ஓட்ஸ் இல்லை. ஆனால் அதுக்கு மேலே கமருதீன் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அஃபிஷியல் ஓட்டிங்கில் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஏன்டா இப்போல்லாம் கூட வாடா ஓட் பண்ணுவீங்க, இந்த அளவுக்கு ஒரு கேமில் ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் அதை கேட்கவே மாட்டோம், இல்லை அதை கெத்தாக எடுத்துக்குவோம். ஒரு ஆம்பளை தைரியமாக நான் தப்பு தான் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கோர்ட்டில் சாரி சொல்லி ஒரு கில்ட்டு செஞ்சுட்டேன், நான் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு சாதிச்சிடுற ஆம்பளைக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிற இடத்துல எஃப்ஜேக்கான ஓட்டுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க கைஸ், அஃபிஷியல் ஓட்டிங்கில் டாப் 2ல் எஃப்ஜே இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு எனக்கு தெரில. நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சேனல் அதுதான். அந்த சேனலில் இப்படி சொல்லும்போது எனக்கு அது உண்மை பொய் அப்படிங்கிறத மீறி அது உண்மையாக இருந்தால் ஆடியன்ஸோட மைண்ட் செட் என்னவாக இருக்குன்றது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா டாப் 2ல் அவனுக்குலாம் வரத்துக்கு தகுதியே இல்லை. ஃபஸ்ட்டு அதுவும் எதனால் டாப் 2 வர்றதா சொல்கிறாங்க அப்படின்னா, பாரு ஹேட்டர்ஸ்லாம் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற இடத்துல அது வருது. பாரு ஹேட்டர்ஸ் மற்றவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடுறது பிரச்சனை இல்லைங்க. பாரு ஹேட்டர்ஸ்னு நீங்கள் சொல்கிற இடத்துல அவள் கேம் அநாயகமாக இருக்குது, அவள் கேம் இரிட்டேட்டிங் இருக்குது. இப்போ கமருதீன் கூட சேர்ந்து அவள் பண்ணுற விஷயங்கள் பார்க்கவே முடியல, 18+ இருக்குது அப்படிலாம் சொல்லும்போது இதில் எந்த விதத்தில் எஃப்ஜே ஒஸ்தி அப்படின்னு நான் கேட்குறேன். ஓகேவா? அவளாச்சும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா, ஓப்பனாக சொல்லிட்டாங்க 2 பேரும். அவங்க வெளில போய் கல்யாணம் பண்ணுறாங்க பண்ணலாம், அது அவங்க பிரச்சனை. அவங்க வீட்டுங்களில் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலாம், அதுவும் அவங்க பிரச்சனை. இந்த இடத்துல மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசுறதுக்கான ரீசனும் அவள் சொல்கிறான். இந்த மாதிரி ஃபேமிலி விஷயங்கள் வெளில வர வேணாம், அவங்க அப்பா பேரெல்லாம் கூட சம்டைம்ஸ் வெளில வர வேணான்றதுக்காக தான் அப்படி பேசினேன். அதுக்கப்புறம் ஓகே, அதெல்லாம் நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுன்னா வந்திருக்கீங்கன்னு வியானா கரெக்டாக அந்த கொஸ்டின்லாம் எடுத்து வச்சாங்க. ஸோ லாயராக இருக்க வேண்டியவங்க சபரிக்கு வாயாக இருந்து அங்கே வாதாடினாங்களே தவிர சபரி ஒன்றும் அங்கே கிழிக்கல. ஸோ ஜட்ஜாக இருக்க லாயராக பண்ணாமல் ஜட்ஜாக உட்காந்துட்டு லாயர் மாதிரி வேலை செஞ்ச வியானா ஓகே பாரு மேலே இருந்த மொத்த வன்மத்தையும் கொட்டினாங்க அப்படின்னு தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அக்ரிமெண்ட்டில் எல்லாரும் தான் சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ மைக்கை கழட்டி வச்சுட்டு பேச மாட்டோம், மைக்கை க்ளோஸ் பண்ணிட்டு பேச மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே தான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்தாலும், ஏன் நேற்று ரம்யா சாண்ட்ரா கூட ஜெயிலில் உட்காந்துட்டு
ரம்யா வந்து அந்த மைக் பேட்ரி மாற்றுறதுக்காக அமித் போயிருப்பார் ரம்யா ஜெயிலுக்கு போனோடனே. அப்போ வந்து ரம்யாவோட பேட்டரி எடுத்துகிட்டு புதுசு மாற்றி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு போவார் ரம்யா, நான் வரத்துக்குள்ளே எதுவும் பேசாத, மைக் இல்லைன்னு சொல்லி பேசாத, அதெல்லாம் பேச மாட்டேன் ராசா, பேச மாட்டேன் ராசான்னு சொல்லிட்டு அவர் அப்படி போனோடனே சாண்ட்ராவும் ரம்யாவும் சைகையில் பேசிக்குவாங்க. இது எத்தனை பேர் நோட் பண்ணுங்க லைவில் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த எஃப்ஜே சொல்கிறானே கமருதீன் கிட்ட, நான் எப்பயுமே அப்படி பேசினதே இல்லையே, ஏன் பர்சனலாக எதுவுமே பேசினது இல்லையா, மைக் வந்து இது பண்ணிவிட்டு எதுவுமே பேசினது கமர் கேட்கும்போது அப்படிலாம் நான் எதுவுமே பேசலையே, நான் அப்படிலாம் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, ஏன்பா 2 நாள் முன்னாடி எஃப்ஜே வியனா ஒரு பக்கம் கமருதீன் பாரு கார்டன் ஏரியாவில், இன்னொரு பக்கம் எஃப்ஜே வியனா வந்துட்டு சைகையில் பேசிக்கிறாங்க. அவன் கேட்குறான் இந்த மாதிரி வந்து என்ன இப்போல்லாம் நீ வந்து சரியாகவே பேசுதில்ல அப்படின்னு. அவன் ஏதோ ஒன்று சைகையில் சொல்கிறான், புரிஞ்சிச்சுன்னு இவன் சொல்கிறான் சைலண்ட்டாக. ஆக்சுவலாக வந்து அது வந்து மற்ற யூடியூபர்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஓ எனக்கு புரிஞ்சிச்சுன்னு இவன் சொல்லும்போது அரோரா கூட ஆதிரியா கூடவும் க்ளோஸாக இருக்கும், அதனால் நீ இப்போ எங்கூட பேசுறது இல்லை அப்படிங்கிற ஆங்கிளுக்கு அவனுக்கு புரிஞ்ச மாதிரி அவன் பதில் சொல்கிற மாதிரி இவ சைகையில் அதை தான் காமிச்சானோ. உடனே வந்துட்டு நான் ஒன்றுமே சொல்ல உனக்கு எப்படி புரிஞ்சிச்சுன்னு நீ சொல்கிற, ஹலோ ஹலோ நீ பின்னாடியே கத்திக்கிட்டு போகிறா. அப்புறம் எத்தனையோ வாட்டி பாத்ரூம் ஏரியாவில் எஃப்ஜேவும் வியானாவும் சைகையில் பேசினதும் அந்த மைக் சைலண்ட் பண்ணிவிட்டு பேசினதும் எல்லாம் பார்த்துருக்கோம். துஷாரம் பாத்ரூமில் தான் மைக் இல்லை, ஐ மீன் பாத்ரூமில் தான் கேமரா இல்லை வா அப்படின்ற மாதிரி விஷயங்களையும் வந்து மைக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் துஷார் அவரோட விஷயங்கள் பாரு எடுத்து வைக்கும்போது அதுக்காக தான் வந்து பனிஷ்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கேப்டன்சியே போயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லும்போது, மைக்கை கழட்டி வச்சுட்டு பேசினதுனால துஷாரோட கேப்டன்சி போச்சு, ஓகே தப்பு. அப்போ அதுக்கு காரணமாக பக்கத்தில் உட்காந்து அரோராக்கு என்ன ஆச்சு, அரோராவை நீங்கள் பொத்தி 5 வாரம் ஒன்றுமே கேம் ஆடலனாலும் வெளில போகணும்னு சொன்ன ஒரு கண்டஸ்டன்ஸை உள்ளே வச்சு இப்போ கொண்டாடுறீங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன? இப்போது கமருதீன் 2 பேருமே அதை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அரோராவும் இருந்தாங்க தானே துஷார் தப்பு பண்ணும்போது. இல்லை வாரம் துஷாரை மட்டும் நீங்கள் அடிச்சிங்கன்னு அரோரா ஒரு கேள்வி கூட கேட்கலையே. அரோரா அப்போ 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அரோராவுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். அரோராவையும் அந்த வீக்கில் டைரக்ட் நாமினேஷனில் போட்டிருக்கணும், இல்லை வெளில தூக்கியிருக்கணும். இல்லைனா அரோரா மைக் கட்டி வச்சு இப்படி பேசுகிறீங்கன்னு ஏதோ ஒரு இடத்துல வாயை திறந்து சொல்லியிருக்கணும். அரோரா நீங்களும் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்படி அரோரா கொஞ்சத்துக்கே பிக் பாஸ்க்கு டைம் பார்த்தல. அப்புறம் எங்கே அந்த கேள்வி கேட்க போகிறாரு? ஏன் நேற்று எவ்வளோ விதிமுறை லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் எதுவுமே 1 ஹவரில் வரல. நேற்று வந்து பிளாஸ்மாவில் உட்காந்து அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அது இது சொல்லும்போது உங்கள் ஹவுஸ்மேட்ஸ்லேயே ஒருத்தங்க பேட்டரி மாற்றலை, மைக் சரியாக போடல அப்படின்னு சொல்லி அமித்தை வந்து கேட்கும்போது யாருன்னு பார்த்தா கிச்சனில் இருக்க கனி. ஆனால் அது கனின்னு சொல்லவே இல்லை பிக் பாஸ். ஸோ இவங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்லாம் ஒரு பேர் சொல்லி இவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டாராமா. அரோராவையும் சொல்ல மாட்டாராமா, கனியும் சொல்ல மாட்டாராமா, விக்ரமையும் சொல்ல மாட்டாராமா, எஃப்ஜேவையும் சொல்ல மாட்டாராமா. அப்படி செல்ல பிள்ளைங்கள்லாம் உள்ளே விட்டு பண்ணுறதுக்கு இன்னொரு 4 செல்ல பிள்ளைங்களை விட்டு மொத்தமாகவே நீங்கள் உங்கள் ஃபேவரட்டிசம் வச்சு ஒரு ஃபேவரட்டிசம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் ஷோ அப்படின்னு வச்சுக்க வேண்டியதானே. விஜய் டிவி ஃபேவரட்டிசம் ஷோன்னு வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு பிக் பாஸ் ஷோன்னு வைக்கிறீங்க? அப்போ அந்த பார்ஷியாலிட்டி காட்டுறீங்கல்ல. அப்போ கனின்னு கூட சொன்னேன் அமித்யா, கனின்னு சொன்னால் அவங்க போய் மாற்ற போகிறாங்க, கனின்னு சொன்னால் மற்றவங்களுக்கு தெரிய போகுது. அது என்ன உங்கள் ஹவுஸ்மேட்ஸ்லேயே ஒருத்தங்க இன்னும் மாற்றலை அப்படின்னு சொல்லி யாருன்னு அமித் என்ன கனி தான் மாற்றலை. மற்றவங்க கிண்டல் பண்ணுறாங்க, கனின்னு உங்கள் பேரை சொல்லக்கூட அவர் சொல்லலை பாரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி மற்றவங்க அதை கிரிட்டிசிசமாகவும் எடுத்துக்கலாம், என்ன சொல்கிறது மாட்டி விடக்கூடாதுன்ற ஆங்கிளில் அப்ரிசியேஷனாகவும் எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் எல்லாரும் வந்து உங்கள் பேரை கூட சொல்ல பிக் பாஸ்க்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் கனின்னு கூட சொல்லலை. ஏன்னா கனி என் பேரை சொல்லுங்கள் பிக் பாஸ், என் பேரை சொல்லுங்கள் பிக் பாஸ் தான் கொஞ்சிட்டு திரிவாங்க பிக் பாஸை. கோபால் கோபால் அப்படின்வாங்கல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது கனி பேரை சொல்ல அங்கே இருக்கவங்க கலாய்க்கிறாங்க. சரி அப்படி எட்டுன்னு வந்து மாற்றிட்டு உட்காந்தாங்களே பேட்ரி போட்டு. அதுக்கப்புறம் பேட்ரி போட்டப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறாரு பிக் பாஸ். போட்டப்புறம் பேட்ரி அந்த மைக்கில் பட்டன் இருக்கும் போல் ஆன் ஆஃப் பட்டன், அதை வந்து ஆன் பண்ணணும், அதை பண்ணலை. அப்போ அது கூட தெரியலையா? இல்லை பிக் பாஸ் நான் வந்து தெரிஞ்சுலாம் ஆஃப் பண்ணலை பிக் பாஸ் அப்படின்னா நோ எக்ஸ்கியூசஸ் அப்படின்னு அமித் சொல்கிறார் பக்கத்தில் உட்காந்து. அப்போ உடனே பேட்ரி போட்டால் என்ன பண்ணணும், மைக் ஆன் பண்ணணும் அப்படின்னு கூடவே சொல்லுங்கள் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறார். இதெல்லாம் என் பிக் பாஸ் நீங்கள் 1 ஹவர் காட்ட மாட்டீங்க. அப்போ அது என்ன அந்த மைக் விஷயங்கள் ஒன்றாச்சு. 2வது நேற்று ஸ்பான்சர் டாஸ்கில் அந்த டிஷர்ட் போட்டுட்டு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது டிஷர்ட் போடாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் அவன் சுற்றிட்டு இருந்தான் எஃப்ஜே. அப்போ வந்து அந்த பஜ்ஜி போடுறேன் வாழைக்காய் போடுறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சொல்கிறார், என்ன எஃப்ஜே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக வந்து அதுக்கப்புறம் டிஷர்ட் மாற்றுறீங்களா, ஐ வில் வெயிட் அப்படின்னு சொல்கிறார். இல்லை பிக் பாஸ் இதை வந்துடும் உடனே ஓடுறேன், எல்லாரும் மாற்றிட்டாங்க டிஷர்ட். இவங்க மாற்றவே இல்லை, இதோ போயிடுறோம் பிக் பாஸ், போயிடுறோம் பிக் பாஸ்னு உள்ளே போய் அப்போ வந்து என்ன திவாகர் ஷர்ட்டை கழட்டிட்டு வந்துட்டு இருந்தப்போ அது வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல கனி. இந்த எஃப்ஜே எப்போ பாரு ஷர்ட்டை வந்து அப்படியே அங்கே ஹாலில் தான் கழட்டுறான், அந்த ரூமில் எல்லாரும் படுத்துட்டு இருக்க ரூமில் டக்குன்னு போய் ஷர்ட்டை கழட்டுறான், அப்படியே வந்துட்டு ஷர்ட்டை மாற்றுறான். அதுக்கு பேர் என்ன? எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து அந்தளவுக்கு பண்ணுறது இல்லை. அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்னு இருக்குது, அங்கே போய் மாற்றுறாங்க, அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. ஆனால் இந்த எஃப்ஜே அப்படி பண்ணும்போது மேபி சபரி அப்படி பண்ணுறான்னு தெரில, மற்ற யாரும் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கல. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது டக்குன்னு போனால் அது அப்படியே பெட்டில் கழட்டி போட்டால், ஏன்னா வீட்டில் ஜஸ்ட் லைக் தட்டு மாற்றுற மாதிரி கழட்டி போட்டால் அப்படியே மாற்றிக்கிட்டு வந்துடுறான். வந்துட்டு இது மாற்றிட்டேன் பிக் பாஸ் 30 செகண்ட்ஸ் இதை மாற்றிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாரியில் பொதுவில் கேட்கல, சாரி பிக் பாஸ் எல்லாருமே இப்போ வந்து
அவங்க ஒரு வேலையை செய்யலைன்னா சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய போடுவாங்க. ஃபஸ்ட்டு சாரி சொல்லிட்டு தான் அந்த வேலைக்கு போவாங்க. ஆனால் இவன் போய் கடகடன்னு இப்போ இது போய்ட்றான் பிக் பாஸ், இது போய்ட்றான் பிக் பாஸ்னு அந்த கிச்சன் ஏரியாவில் இருந்து அந்த பெட்ரூம் ஏரியாவுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரும்போது மாற்றிட்டேன் பிக் பாஸ் 30 செகண்ட்ஸ் இது மாற்றிட்டேன் பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்னு மெதுவாக சொல்லிட்டு வரான். ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாதம்மா இவன் சொல்கிற சாரி. ஏன்னா இவன் தான் சாரியே சொல்ல மாட்டார். சாரி சொன்னால் இவர் முத்து உதிர்ந்துருமே வாயிலேருந்து, இவருக்கு கௌரவம் போயிடுமே, இவர் இமேஜ் கெட்டு போயிருமே, சாரியே சொல்ல மாட்டாரே சாரு. பிக் பாஸ்க்கு சாரி சொல்கிறதுக்கு கூட சைலண்ட்டாக தான் சொல்லுவார். ஏன்ப்பா தப்பா நீங்கள் இப்போ அவ்வளோ எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் மைக் போடல இல்லைன்னு ட்ரெஸ்ஸை மாற்றலன்னு சொல்லும்போது அந்த சாரியை நீங்கள் எல்லாருக்கும் கேட்டு தானே பண்ணணும். அப்புறம் வந்துட்டு அந்த சாரியை மட்டும் சைலண்ட்டாக சொல்கிறீங்க பிக் பாஸ்க்கு மட்டும் கேட்குற மாதிரி. அப்போ அதெல்லாம் பிக் பாஸ் கேட்க மாட்டார். ஒன்று இது 2 ஆச்சா. இன்னொன்று அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரம்யா சாண்ட்ரா சொன்னேன், அவங்களும் அந்த பேட்டரி அமித் சொல்லிட்டு போவார், ஆனாலும் சைகையில் பேசுகிறாங்க. இது ஒன்று. 3ஆச்சா. 4வது சபரி. இப்போ அந்த ஸ்பான்சர் டாஸ்க் வரும்போது இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறது, அந்த கிளிப் ஒன்று போட்டுட்டு திரிவான் தலையில், அந்த ஹேர் கிளிப் ஒன்று. எல்லாரும் அந்த ஸ்பான்சர் டாஸ்க்கு ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ வந்து இன்னும் வந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்டிவிட்டி ரூம் பக்கத்தில் வந்து எல்லாரும் கேட்கும்போது இன்னும் ஸ்டார்ட்டே சொல்லவே இல்லையே பிக் பாஸ், இன்னும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லவே இல்லைன்னா அது எப்படி இன்னும் ரெடி ஆகிட்டே வரலன்னா எப்படி ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு பிக் பாஸ் குரல் கொடுக்குறாரு. ஏன்னா ரெடி ஆகிட்டு வரலன்னா அவங்க டீம்மேட்ஸில் ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு வரல, அவன் எஃப்ஜே அப்படின்னு சொல்லும்போது யாரும் இன்னும் ரெடி ஆகிட்டு வரலன்னா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறாரு. அந்த டைம் பிக் பாஸ் கோவமாக இருக்காருன்னு தெரிஞ்சோம். அவன் சபரி என்ன சொல்கிறான், ஏன்னா அந்த கேப் ஹேட்டு போட்டுட்டு தான் அது பண்ணுறாங்க அந்த ஆக்டிவிட்டி, அந்த ஸ்பான்சர் டாஸ்க்குன்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், சபரி வந்து பிக் பாஸ் இந்த ஹேர் பேண்ட் நான் எடுக்கணுமா, இந்த கிளிப்பு நான் எடுக்கணுமா சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா நான் எடுத்துறேன்னா விக்ரம்லேருந்து மற்றவங்களாம் சொல்கிறாங்க இல்லை வேணாம் எடுத்துரு, இது வந்து ஸ்பான்சர் டாஸ்க்கு அந்த ஹேட்டு போடணும், இல்லைனாலும் இது வேணாம் நீ பர்சனலாக போட்டிருக்க அந்த ஹேர் பேண்ட் அந்த ஹேர் கிளிப் வேண்டாம் எடுத்துருன்னு சொன்னால் அது என்னோட எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறீங்க, நான் உள்ளே வரேன்டா அப்படி சொன்னார்னா எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ வாட்டி அந்த ஹேர் கிளிப் எடுத்துக்க சொல்லி வீக்கெண்ட் டாஸ்கில் கூட ஒரு வாட்டி சேது சார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தன்னை போட்டு அப்படியே கெத்தாக காட்டிக்கிற மாதிரி அது பார்க்கவே நல்லா இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு ரவுடி மாதிரி தான் இருக்குது, அது பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லை. ஓகேவா. ஆனால் எனக்கு பிடிக்கல, மற்றவங்க அதை ரசிக்கிறீங்களா என்னமோ தெரில. ஆனால் ஒரு டீசென்ட் பிஹேவியராக அது ஒரு டீசெண்டான ஒரு விஷயமா எனக்கு அது தோணலை. ஓகேவா. அதுவும் முக்கியமாக ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஸ்பான்சரை ப்ரையாரிட்டி கொடுத்து தான் அதை சொல்லணுன்றதுக்காக தான் அந்த டிஷர்ட்டே கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் பர்சனலாக அந்த காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல அது டிஸ்டர்ப் ஆகும்னா ஓகே. ஆனால் யார் சொன்னாலும் அவங்க கேட்கல, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரூம் அப்படியே தான் போய் பண்ணாங்க. ஒன்று அப்போது இங்கெல்லாம் பிக் பாஸ் யாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல, அது அப்படியே பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அவங்க வரைக்கும் இருக்குது, மற்றவங்கள பாதிக்கல. நீங்கள் கமருதீன் பாருன்னு வரும்போது மட்டும் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அதை ஒரு கேஸ் ஆக்கி அந்த கேஸில் திருப்பி அதுக்காக அவன் எஃப்ஜிவை வாயை விட்டு அவள் ஃபேமிலியை இழுத்து எதுக்கு இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரே வார்த்தையில் பாருவை உங்களுக்கு பிடிக்காது, கமருதீன் பாரு அடல்ட் கண்டென்ட்டாக இருக்குது, வெளில எடுத்துருங்க வெளில. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு டிஆர்பிக்காக ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டிஆர்பியும் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்குதுன்னு உங்களுக்கு டிஆர்பி கிடச்சிரும், அவமானம் வெளில போகுது. நீங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் நீங்கள் கேமராவில் காட்டுறீங்களா, காட்டுறதில்ல. ஒன்று. இன்னொன்னாச்சா, இன்னொரு இடத்துல என்னாச்சு, அந்த எஃப்ஜேவியான விஷயங்கள் காட்டுறீங்களா. நான் இன்றைக்கி வரும்னு நினச்சேன் எஃப்ஜேவியான விஷயங்கள், அவன் கட்டி பிடிக்கிறது சேர்ந்தலாம். அவன் எஃப்ஜே எந்தாவது ஒரு இடத்துல அவன் கட்டி பிடிக்கிறதோ கனியை கிஸ் பண்ணதோ அவன் வியானாவை ஹக் பண்ணுறதோ அரோராவை தூக்கி சுற்றுறதோ அதெல்லாம் காட்டுறீங்களா. எஃப்ஜேவோட எந்த விஷயமோ அது அடல்ட் கண்டென்ட் நீங்கள் காட்டுறீங்களா. அதுக்கு நான் ஒன்றுமே பண்ணலன்னு அர்த்தங்க. ஆதிரே எஃப்ஜே இருக்கும்போது கூட அந்த பொண்ணு பேர் வெளில இமேஜ் டேமேஜ் ஆச்சு, ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் வெளில காட்டியிருந்தா எஃப்ஜே விஷயங்களும் டேமேஜ் ஆகிருக்கும் தானே. ஆனால் நீங்கள் காட்டாமல் தானே கொண்டு வந்துருங்க. இப்போ நீங்கள் அப்படி பண்ணதுனால தான் எஃப்ஜே ஓட்டு வருது. எஃப்ஜே செகண்ட் பிளேஸில் இருக்கானா, ஏன்னா பாரு ஹேட்டர்ஸ் எஃப்ஜே ஓட்டு போடுறாங்களா, பாரு இதெல்லாம் பண்ணுறாங்களா, கேமராவில் வருதான் பார்க்குறாங்களா. எஃப்ஜே ஒன்றுமே பண்ணலையா, ஏன்னா கேமராவில் வரலையா, அதனால் அவங்க வந்து பாரு கூட வந்து எஃப்ஜே சண்டை போடுறத மட்டும் காட்டுறாங்களா, அதனால் பாருக்கான ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எஃப்ஜேன்னு சொல்லி எஃப்ஜே ஓட்டு வருதான். இதில் மாஸ் வேறு சொல்கிறவங்க எல்லாம் மேல் ரிவ்யூவர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க மாதம் வருது அவருக்கு ஓட்டு, செம்மையாக இருக்குது. ஏன்னா ஆதிரையும் பாருவும் வந்து அந்த வீக்லி டாஸ்கில் வந்து வச்சு செஞ்சார் இல்லை, செம்மையாக இருந்துச்சு இல்லை, செம்மையாக அட்டாக் பண்ணார்லாம். ஏண்டா ஆதிரை விஷயத்தில் அப்பட்டமா ஒத்துக்கிட்டான், அவன் இதை தான் கேவலமான விஷயந்தான் இந்த கேமுக்காக நான் பண்ணேன்னு. அப்போ வந்து அதை சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது. பாரு விஷயத்துலையுமே வந்துட்டு அவன் அந்த சாரியை கேட்டான் கேட்கலான்னு போது அது பொதுவில் கேட்க வேண்டியது தானே கோர்ட்டு டாஸ்க்குன்னு வரும்போது அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பிக் பாஸ் கிட்ட சாரி கேட்கவே துப்பு இல்லை, தெளிவாக அதையே சைலண்ட்டாக ரகசியமாக தான் கேட்குறான். அப்படின்னும் போது அந்த ஈகோ அவனுக்கு இடிச்சிச்சு. நீ தப்பாக எல்லாரும் முன்னாடியே அந்த பொண்ணை பேசின, அப்போ அதே எல்லாரும் முன்னாடி நீ சாரியும் கேட்கணுன்றது அவளோட பாயிண்ட். நீ உள்ளுக்கு சைலண்ட்டாக கேட்குற சாரி செல்லுபடியாக, அப்போ எல்லாரும் முன்னாடி கேள்வி நீ கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு நீ தப்பே பண்ணலன்னு அர்த்தமா. நீ தெளிவாக ஒரு வாட்டி இப்போ இன்றைக்கி கேட்டானே, இன்றைக்கி 1 hour எபிசோடில் எவ்வளோ சாரி கேட்டான் பொதுவாக, சாரி 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 அப்படின்னு ஒரு மாதிரி எவ்வளோ நக்கல் நான் ஏன்டா கேட்டேன். அது கேட்டு என்ன கேட்காம என்ன, கேட்ட என்ன கேட்காம என்னடா. அப்போ அதை ஆதிரை விஷயத்துல நீ கேட்ட நிஜமாக ரியலைஸ் பண்ணி நீ கேட்ட, நீ எக்ஸ்போஸ் ஆயிடுவேன்ற பயத்தில் கேட்டேன்.
இப்போ பாரு விஷயங்களுக்கே வருவோம். பாரு கமருதீன் தப்பு செஞ்சாங்க, பனிஷ்மெண்ட் கிடச்சிது. பனிஷ்மெண்ட்டுன்றது எல்லாருக்கும் கிடச்சிது. இவங்களுக்கு அப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சாத நிறைய பனிஷ்மெண்ட் கிடச்சாதான் எங்களுக்கு முட்டை பால் வரும், நீங்கள் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க, அதெல்லாம் சரி. அதை அவங்க செஞ்சாங்க. அது வந்து சரியாக செஞ்சாங்களா இல்லையான்னு அது ஒரு பக்கம் போச்சு. ஓகே, அப்போது தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நீங்கள் பாரு கமருதீன் விஷயத்தில் எடுக்கிறீங்க ஒரு விஷயம்னா, அப்போ ஆதிரை விஷயத்தில் அவன் தப்பு செஞ்சுன்னு தெளிவாக தைரியமாக ஒத்துக்கிறான். அவனுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது? அவனுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்குறது? அப்போ தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட் கிடைக்கும்ன்ற பயம் இருந்தால் தப்பு செய்ய மாட்டாங்கன்றது அதோட லாஜிக்கே. பனிஷ்மெண்ட்டுன்ற லாஜிக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அது கிடச்சிச்சின்னா அந்த பனிஷ்மெண்ட்டோட சிவியாரிட்டியை பொறுத்து நெக்ஸ்ட் டைம் அந்த தப்பை செய்ய மாட்டாங்கன்றது அதோட லாஜிக். அப்போது ஒருத்தன் தெளிவாக தைரியமாக வந்து நான் தப்பு செஞ்சேன், கில்ட்டாக இருக்குது, சாரி அப்படின்னு சொல்கிறான்னா அங்கே பனிஷ்மெண்ட் கிடைக்க போகிறதுல வாய் வார்த்தையில் ஒரு சாரி சொல்கிறதுல அது என்னது வாயை திறந்து நாக்கு திருப்பி போட்டு 1008 சாரி கேட்கலான்னு சொல்லுவாங்க. அது உண்மையாக கேட்குறாங்களா இல்லையாங்கிறது தான். அடுத்த வாட்டி அதை ரிப்பீட் பண்ணுறாங்களா பண்ணலையாங்கிறது தான். ஆதிரை விஷயத்தில் நீ அதை செஞ்சுட்டு இப்போ திருப்பி வியானா கிட்ட வர, திருப்பி ஆதிரை கிட்ட அதே செய்கிற, அரோரா கிட்டேயும் செய்கிற. அப்போ நீ அதை திருப்பி அந்த சாரியை சொல்லிவிட்டு அதை தான் நீ கண்டினியூ பண்ணுற. அதே கேம் ஸ்ட்ராட்டஜி, சீப் பொண்ணுங்களை வச்சு பண்ணுற கேம் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? அப்போது நீ கேட்ட சாரிக்கும் அர்த்தம் இல்லை, நீ அந்த சாரியை கேட்டதுலேயும் உண்மை இல்லை, திருப்பி அந்த விஷயத்தை கண்டினியூ பண்ணுற. பனிஷ்மெண்ட் கிடைக்காதுன்ற தைரியத்தில் தான் அந்த சாரியை நீ கேட்ட. அப்போ அந்த தப்பை நீ ஒத்துக்கிற அப்படின்னு சொல்லும்போது பாருவை கேள்வி கேட்கவோ கையை நீட்டி அவளை வந்துட்டு கார்னர் பண்ணவும் உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஓகேவா? அப்போ கமருதீன் விஷயங்களையும் அந்த மைக் விஷயத்தில் கமருதீன் சொல்கிறான், எங்களுக்கு நாங்கள் பண்ணும்போது எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சது எங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது, நீ எல்லாம் அதை பண்ணலையா செய்யலையா அப்படின்ற ஆர்குமெண்ட் பிளாஸ்மாவில் வரும்போது நீங்கள் இந்த 1 ஹவரில் பார்த்துருப்பீங்க. அப்போது அந்த இடத்துல ஆர்குமெண்ட் வரும்போது நாங்கள் அப்படி பண்ணலையே செய்யலையே அவன்லாம் சாதிச்சு பேசுகிறான் எஃப்சேலாம். அந்த வக்கர விக்ரம்லாம் பக்கத்தில் வக்கனே உட்காந்துருக்கான், வாய் திறக்கலை. இதில் அந்த அமித் நடுவில் உட்காந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கல்ல? இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்க சண்டை போடுறாங்கப்பா. நடுவில் சேரில் உட்காந்து அவன் கமருதீனும் எஃப்ஜே பேசுகிறான், இந்த சைடு விக்ரம் இருக்கான், அந்த சாண்ட்ரா அந்த பக்கம் போயிட்டு வராங்க கிச்சனில் அப்படின்னு சொல்லும்போது வினோத் அதுக்கப்புறம் சத்தம் கேட்டு தான் எல்லாம் வெளிலேருந்து உள்ளே வராங்க. ஒரு அவியானா சுபிக்ஷா எல்லாம் உள்ளே வராங்கன்னா நடுவில் உட்காந்து இந்த அமிக்கல்ல என்ன பண்ணுறான், 2 கண்டஸ்டன்ஸும் சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி அது கேஸாகவும் ஆயிடுச்சு. நீ இவனையும் ஸ்டாப் பண்ணியிருக்கணும், அவனையும் ஸ்டாப் பண்ணியிருக்கணும், வளர விட்டு வேடிக்கை பார்க்குறேன். ஓகேவா? இதில் வக்கர விக்ரம் வாழை பிடிச்சிட்டு அவன் நடுவில் வரான். அவன் பாருனாலே உள்ளே வந்துடுவானே. அவன் வந்துட்டு உள்ளே வரும்போது நீங்கள் வந்து மைக்கை தெரியாமல் அதை நகர்ந்து போயிடுச்சா இல்லை வேணும்னு பண்ணிங்களா? அது என்ன கோர்ட்டா நீ கேள்வி கேட்குறதுக்கு? உன் கேள்வி கேட்குற டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சிச்சில்ல, கம்முன்னு இருக்க வேண்டியது தானே கேட்குற கேள்வி. இல்லைங்க, அது எல்லாருமே தான் இந்த வீட்டில் ஒரு சில நேரத்தில் மைக் அது பண்ணி பேசுகிறாங்க, ஏன் எஃப்ஜே பேசலையா அரோரா பேசலையான்னு அப்படின்னு அந்த டாபிக் வளரும்போது அப்போது ஒரு இடத்துல அவன் எஃப்ஜே என்ன சொல்கிறான், என்கிட்டலாம் பேசும்போது நான் யார்கிட்டையாவது பேசும்போதுல பிக் பாஸ் அப்படி சொல்லலை, இல்லை என்கிட்டயே கூட கமருதீன் அப்படி பேசும்போது பனிஷ்மெண்ட் கொடுக்கல, பாரு கிட்ட பேசும்போது இல்லை பாரு கமருதீன் பேசும்போது தான் பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு அவ்வளோ தெளிவாக அவளை கேரக்டர் அசாசினேட் பண்ணான். இது காரணம் யார்? இந்த பிக் பாஸ் தானே. அப்போ அவங்களுக்குள்ளே அந்த லவ் விஷயங்கள் தப்பு தான், நான் அதை நியாயம்லாம் படுத்தலை. அந்த மாதிரி விஷயங்கள் எஃப்ஜே ஆதிரைக்குள்ளே நடக்கலையா, துஷார் அரோராக்கு நடக்கலையா, எஃப்ஜே வியானா இப்போ நடக்கலையா, அதே மாதிரி எஃப்ஜே அரோரா நடக்கலையா? என்னது இது? அவனே சொல்கிறான் கமருதீன், நானே அரோரா கிட்ட அவளே எத்தனையோ மைக் அப்படி பண்ணிட்டு என்கிட்ட அடல்ட் காமெடி பண்ணியிருக்கா, அடல்ட் கண்டென்ட் கொடுத்துருக்கா, அப்போல்லாம் கூட பிக் பாஸ் எதுவும் சொல்லன்னு சொல்கிறான். அப்போ அந்த அரோராவை ஏன் பிக் பாஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வர மாட்டீங்க? துஷார் அரோரான்னு வரும்போது நீங்கள் துஷாரை பேசுவீங்க, இப்போ அரோரா கமருதீன் வரும்போது கமருதீன் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அரோரா கிடைக்காது. அப்போது எஃப்ஜே அரோரான்னு சொல்லும்போது 2 பேரையுமே காப்பாற்றுவீங்க, எஃப்ஜே வியானான்னு சொல்லும்போது அது உள்ளே வராது. அப்போ எஃப்ஜேவை காப்பாற்றுறதுக்காக இந்த பக்கம் சைலண்ட்டாக விட்டுருவீங்கன்னா இது என்ன நியாயம்? ஒரு சின்ன மைக் விஷயம், ரூல்ஸ்னால் எல்லாருக்கும் ரூல்ஸ் தானே. அங்கே இருக்கிறது அந்த ஒரு விஷயம் நியாயமான விஷயமா இருக்குன்னா அது எல்லாருக்குமான விஷயமா தானே இருக்கணும். அது என்ன இவங்களுக்கு மட்டும் அப்படின்னும் போது டிஆர்பிக்கு தானே பச்சையை அதை பண்ணுறீங்க. இந்த இடத்துல அந்த ஆர்குமெண்ட் பெருசாக போகும்போது பாரு கமருதீனை சரி சைலண்ட்டாக இருன்ற மாதிரி, என்னங்க ஒருத்தங்கள பேசும்போது சைலண்ட்டாக இருக்கணும்னா ஒன்று தட்டி சொல்லணும், இல்லைனா அந்த இடத்துல விட்டு கூட்டு போகணும். அந்த இடத்துலேருந்து அவனை கூட்டு போனால் திவ்யா ஒரு பேச்சு பேசினாங்க போன வாரம், அது இப்படி அவனை அப்படியே கூட்டு போயிடுற, எதுவுமே சொல்லணும். சரி ஓகே, நீ பேசாத கம்முன்னு இருந்து தட்டிட்டு முதுகில் தட்டிட்டு சொன்னால் அதையும் தப்பாக பேசுகிறீங்க. அதையும் சுரிஞ்சு விட்டாங்களா சைலண்ட் ஆயிடுவான் இனிமேல். அப்படி என்ன வார்த்தைடா இது? என்ன வார்த்தை இது? எனக்கு அதெல்லாம் சொல்லவே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு அதெல்லாம். இதெல்லாம் நீங்கள் அப்போ பக்கத்தில் இருக்கானே வக்ர விக்ரம், எஃப்ஜே நீயும் அவளும் பேசுகிறீங்களா, அது வரைக்கும் பேசுங்க, அவன் பேச வேணா நம்ம கூப்பிட்டு போகிறா போல, அது அவங்க பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி வார்த்தைங்க விடாத. அந்த தலையும் சொல்லலை, பக்கத்தில் இந்த வினோத்தும் கமருதீனை தான் சைலண்ட் பண்ணுறாரு. அந்த எஃப்ஜேவை கேள்வி கேட்க வேண்டிய வக்ரன் கேட்கல. ஆனால் இதே வார்த்தையை ஸ்கூல் டாஸ்கில் ரம்யாவை பார்த்து எஃப்ஜே சொல்லியிருப்பான். சொரிஞ்சு அது என்னது அந்த சொரிஞ்சு விட்றது அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டுருப்பான். அந்த டாஸ்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா அந்த சாப்பாடு ஏதோ ஒன்று எஃப்ஜே, ஏன்னா அப்போ ரம்யா ஸ்டூடெண்ட்டு, எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன். அப்போ ஏதோ ஒன்று கேட்கும்போது இவன் கொடுக்கல, மெதுவாக கொடுக்குறேன் எனக்கு பசிக்குது அப்படின்னு ரம்யா கேட்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் அப்போ கேப்டனாக இருக்க, அப்போ யாரோ கேப்டனாக இருப்பாங்களே
விக்ரம் கிட்டேயோ யார்கிட்டயோ எடுத்துகிட்டு போய் அவள் சொல்லுவாள், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ சொல்லும்போது இங்கே கேட்க வேண்டியது தானே, அங்கே போய் என்னத்தை பண்ணுற, அதே மாதிரி சொரிஞ்சுடுறா அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்போ தான் அவர் ரம்யா சொல்லுவாள், இந்த மாதிரி ஏன் வார்த்தையை விட்ற, அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து அந்த டாஸ்க்குள்ளேயே அது போகும். ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து ஒரு வார்டன் சொல்கிற வார்த்தையா அப்படின்னும் போது, ஒரு பொண்ணை பார்த்து ஒரு வார்டன் ஒரு பையன் சொல்கிற வார்த்தையான்ற 2 ஆங்கிளுக்குமே அது போகும்போது உடனே அதை வச்சுட்டு கொடி பிடிக்க உட்காந்துருவான் விக்ரம். எங்கள் ஸ்டூடெண்ட்டை பார்த்து வார்டன் இப்படி சொல்லிட்டாங்க, சாரி கேட்டே ஆகணும், எங்கள் ஸ்டூடெண்ட் இப்படி சொல்லிட்டாங்க, சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லி எஃப்ஜே அந்த டாஸ்கில் சாரி கேட்பான். இதே மாதிரி அந்த சொரிஞ்சு விட்றது அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல போய் தான், ரம்யாவை அதை மீன் பண்ண போய் தான் அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீங்கள் ஸ்ட்ரைக்குக்கு நின்னீங்கல்ல விக்ரம், டாஸ்க்குக்காக பண்ணீங்களோ எதுக்கோ ஒன்று பண்ணீங்க, ஸ்கோர் பண்ணணும்னு ஒன்று பண்ணீங்கல்ல, ஓகேவா? இப்போயும் பாரு விஷயங்கள் வரும்போது நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டியதானே. என்னதான் இருந்தாலும் நீயும் கமருதீனும் பேசுகிறீங்க, அப்போ அதை டீசெண்டாக பேசிக்கோங்க, இல்லைனா என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிக்கோங்க, இதெல்லாம் பேசாத எஃப்ஜே, தேவையில்லாத வார்த்தையை விடாத அப்படின்னு அன்றைக்கி ரம்யாக்காக நின்ன நியாயம் இப்போ பாருக்காக எங்கே வாய் போச்சு விக்ரம்? அதே வார்த்தை, ஓகேவா? இதே வார்த்தையை தான் திவ்யாவும் கமருதீனை பார்த்து சொல்லியிருப்பாள். ஏன்னா திவ்யாவுக்கும் கமருதீனுக்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. இவன் திவ்யாவாக வந்து இனிமேல் ஒயில் கடையாராக வந்து தலையாகி டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருப்பான். உடனே அவள் வந்துடுவா. அப்போ வந்து அவள் சொல்லுவாள், நான் என்னை பற்றி பேசினா நான் வராமல் யார் வருவா, நீ என் பின்னாடி பேச அது எனக்கு தெரியாது, ஆனால் நான் இருக்கேன்னா என்னை பற்றி எப்படி பேசுவா அப்படின்னும்போது அவள் போடான்னு சொல்லுவா, இவள் போடின்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அந்த வார்த்தைகள் போகும் அப்படின்னும் போது, நீ பண்ணுறது தான் தெரியுது, சீப்பாக பண்ணுறே அப்படின்னு திருப்பி கமருதீன் பாருவேன். ஏன்பா உனக்கு சண்டை சொன்னது அவன் கமருதீன் தலை விஷயத்தை பற்றி, அப்போ நீ கேட்கணுன்னா கமருதீன் கூட சண்டை போடணும். அது என்ன கமருதீன் கூட சண்டை வரும்போதெல்லாம் பார்வை வலிச்சிக்கிறீங்க? அதே மாதிரி அந்த எஃப்ஜே விஷயத்துலையுமே எஃப்ஜே கமருதீன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. மைக் போடுறதை பற்றி 2 பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. நடுவில் விக்ரம் பேசுகிறான்னா அவன் கம்முன் தான் இருந்தா. அவன் ரொம்ப அளவுக்கு மீறி போகும்போது திருப்பி வந்து அவளை தட்டி விட்டுட்டு வேணா பேசாதன்ற மாதிரி தான் அவள் தட்டி விடுறா அவனை. அப்போ உடனே வந்துட்டு அந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறா அவளை பார்த்து. அப்போ அது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்குறா. அங்கே எவனா வாய் திறக்கல. இங்கேயுமே கமருதீன் திவ்யா தான் பிரச்சனை. கமருதீன் வாயை விடுற இடத்துக்கெல்லாம் அவள் பாரு பொறுப்பா? நான் கேட்குறேன், அவன் என்ன சின்ன பையனா? அவனுக்கு அவன் வாய் இருக்கா, அவன் வாயை விட்டு மாட்டுறானா, ஒவ்வொரு வாட்டியும் அவன் வாய் தான் அவனுக்கு வினையாக போகுதுன்னா அது அவன் பிரச்சனை. அதனால் அவன் பாரு கூட உட்காந்துருக்கான்றதுனால, இல்லை பாரு கூட பேசுகிறான்றதுனால, இல்லை பக்கத்தில் பாரு உட்காந்துருக்கா அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் தூக்கி பாரு மேலே போடுறது என்ன நியாயம்? அவன் வாங்கி கட்டிக்கிறான், அவன் பிரச்சனை பண்ணிக்கிறான், அவன் பிரச்சனையை வளர்க்குறான், அது அவன் இஷ்டம். அப்படி பார்த்தா பக்கத்தில் வினோத் கூட தான் இருக்கான். நீங்கள் வினோத் இழுக்க வேண்டியதானே, உங்கள் ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறாரு கேட்க வேண்டியதானே, ஏன் பாரு இழுக்கிறீங்க? அவள் பேசாமல் இருந்தாலும் தப்பு, பேசாதன்னு சொல்லி இவனை கண்ட்ரோல் பண்ணாலும் தப்பு, அந்த இடத்துலேருந்து அவனை கூட்டு போனாலும் தப்புனா, இவன் செய்கிற வேலைகள்லாம் தேவையில்லாத வேலைகள், வம்புக்கெலாம் அவள் வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்கணுமா என்ன? அப்போ அந்த இடத்துல திவ்யாவுமே வந்து பாருவை பார்த்து அப்போ நீங்கள் 2 பேர் ஆடுறது சீப்பானது தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது தான் அவள் வந்து திருப்பி வந்துட்டு ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கமருதீன் வாயே வந்துட்டு மூடுவா. அவள் பாரு பேசாத ஜாஸ்தியாக போகுது பேசாதன்னு. நீங்கள் அவள் வந்து பேசாதன்னு சொன்னாலும் தப்புன்றீங்க, அந்த இடத்துல அவனை கூட்டு போனாலும் தப்புன்றீங்க, லைட்டாக தட்டி பேசாதன்னு அவளை கை பிடிச்சி இழுத்துட்டு போனாலும் தப்புன்றீங்க. அப்போ அவள் செஞ்சாலும் தப்புன்றீங்க, செய்யலைனாலும் தப்புன்றீங்க. அப்போ வந்து வார்த்தைங்களை வந்து இதே மாதிரி வார்த்தை தான் திவ்யாவும் வந்துட்டு, ஏன்னா பாரு வந்து கமருதீனை சைலண்ட்டாருன்னு ஏதோ இடத்துல சொல்லும்போது சொரிஞ்சு விட்டாங்க, சைலண்ட் ஆயிடுவேன். ஸோ அவன் எஃப்ஜே சொன்ன அதே வார்த்தைக்கு தான் இவனும் சொல்கிறான். ஸோ அதில் ட்ரிகர் ஆகிட்டு தான் அவன் கமருதீன் சொல்கிறான். அப்படிலாம் பண்ணும்போது இப்படிலாம் பேசாத செய்யாதன்ற போது இவன் அந்த பாடி லாங்குவேஜ் மார்க்கிங் பண்ணது இவனும் தப்பு. ஸோ இது எல்லாம் நடக்குது. அங்கே அந்த தலை கம்முன்னு தான் உட்காந்துருக்கான். எப்படி உள்ளே எஃப்ஜே கமர் நடக்கும்போது கம்முன்னு உட்காந்தானோ அந்த தலை, இங்கேயுமே கமருதீன் திவ்யா பேசும்போதுமே அவன் கம்முன்னு தான் உட்காந்தான். எக்ஸ்ட்ரீம் போகும்போது கூட வாய் திறக்கல. அதான் திவ்யா கேட்பாங்கன்னா, இப்போ மட்டும் பேசுகிற திவ்யா உள்ளே அந்த பிரச்சனை நடக்கும்போதுமே தலை ஏன் பேசலன்னு யாருமே கேட்கலையே, விக்ரம்லாம் கேட்கவே இல்லையே. அப்போது அந்த கனி குரூப் ஏதாச்சும் ஆரம்பிக்கிறாங்கனாலும் இவன் கேட்கறதில்ல. அதே மாதிரி அந்த சண்டைக்குள்ளே நம்ம போனால் நம்ம மண்டை காயோன்னாலுமே இவன் கேட்கறதில்ல. அப்போது அது எப்படி தலையாகும்? நீ 2 பக்கமும் நியாயம் பேசணும், இல்லை 2 பக்கமும் பிரச்சனைனா 2 பேரையும் பிரித்து விடணும். அப்போதைக்கு அதை பேசாதீங்க. உனக்கு நியாயம் பேச போயிடலன்னா அடுத்து பிரிச்சாவது விடணும். இட்லீஸ்ட் எழுந்து நின்று இப்போதைக்கு இது தேவையில்லாத பஞ்சாயத்துனாவும் சொல்லணும். நீ கம்முன்னு உட்காந்தா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. உன்னை நடுவில் வச்சுட்டு 2 பேரும் சண்டை போடுறானுங்க. நீங்கள் கமருதீன் பேசும்போது நீ பக்கத்தில் உட்காந்துருக்க, அவள் இஷ்டத்துக்கு வந்து அவள் சண்டை போட்டு போகிறா, அவள் வார்த்தைங்களை விடுறா. அப்போ நீ யாரையுமே கண்ட்ரோல் பண்ணலை. எக்ஸ்ட்ரீம் போகும்போது இவள் வந்து கேட்குறா, நீங்கள் கிண்டல் பண்ணீங்க. அப்போ தான் அந்த சாரி பூரி அந்த பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்செல்லாம் வந்துச்சு. அந்த காக்காது இவன் சொன்னான். ஸோ இதில் அப்போது திவ்யா வந்து என்னை பற்றி பேசும்போது நான் வந்து கேட்காம யார் கேட்பா அப்படின்னா, அப்போ பாருவை பற்றி அந்த வீட்டில் எல்லாரும் பேச தானே செய்றீங்க. அப்போ அவள் வந்து கேட்டால் மட்டும் நான் வந்து சாதாரணமாக சொன்னேன் பாரு, நான் உண்மையாக பாரு சொன்னேன் அப்படின்னு அந்த அக்கனையாக கிழிக்கிறேன். பலார்னு செவில் நாள் விடலாமான்னு தோணுது அந்த எஃப்ஜேவை. எனக்கு கமெண்ட்ஸ் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே செவிலில் விடணும் இப்படிலாம் பேசுகிற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நீங்களும் ஷோ பார்க்குறீங்க, நானும் ஷோ பார்க்குறேன். உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னா எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதுவுமே எந்த ரைட்ஸுமே கிடையாது, ஓகேவா? உங்களுக்கு அவ்வளோ கோவம் அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருக்குது. உங்களுக்கு அந்த கண்டஸ்டண்ட்டை பிடிக்கலன்னா ஷோவில் போய் யாரை போய் நல்லா அரையணுமோ அரைஞ்சிட்டு வாங்க, இல்லை ஓட்டு போட்டு உங்கள் கோவத்தை காட்டுங்க.
ஓகேவா? இல்லை ஷோவை 4 நாள் பைகாட் பண்ணிவிட்டு பார்க்காம டிவி ஆஃப் பண்ணிடுங்க. இதில் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த கோவத்தை காட்டுறதுல அர்த்தமே இல்லை. இது வந்து உங்களோட முட்டாள்தனத்தை தான் காட்டுது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நோ கமெண்ட்ஸ், சிம்ப்ளி வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்குலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் வந்து இந்த மாதிரி அவள் திவ்யாவும் சொல்ல தான் அந்த ஆர்கியூமெண்ட் போயிட்டு போடா, எப்போ பாரு திவ்யாவுக்கு போடின்னு சொன்னால் ட்ரிகர் ஆகிடுது. ஓகேவா? உடனே அழறா. போடான்னு சொன்னால் யாருமே கேட்க மாட்டேன். ஏன்பா நீயும் தானே அவனை போடான்னு சொன்னேன், அவன் திருப்பி போடின்னு சொன்னான். இதே தானே போன வாரமும் நடந்துச்சு. அப்போ நீ அவனை சொல்கிறான்னா அவன் உன்னை சொன்னால் உன் பிரச்சனை. ஓகேவா? அப்போது எப்போ பாரு கேரக்டர் அசாசினேட்குள்ளேயே அந்த பொண்ணை பேசுகிறீங்களே பாரு, அவளுக்கும் வரக்கூடாதா? அவன் ஏன்னு கேட்கக்கூடாதா? அவள் ஃபேமிலி இழுத்து வச்சு பேசுகிறீங்களே ஏன்னு கேட்கக்கூடாதா? அவளை மார்க்கிங்ன்ற பேரில், கிண்டல் என்ற பேரில் நான் சீரியஸாக சொல்ல பாரு, நான் ஃபன்னாக தான் சொன்னேன். உனக்கு வந்து ஃபன்னாக அதை எடுத்துக்க முடியலன்னா ஓகே, நான் அந்த லிமிட்டில் வரமாட்டேன்னு வெண்ண மாதிரி பேசுவானே அவன் சபரி. அப்போ கேட்க மாட்டிங்களா? அவன் எல்லாத்தையுமே நொய் நோண்டிடுவானே விக்ரம். இது சாமான் தைக்கல, அதை பண்ணல, ஹவுஸ் கிளீனிங் பண்ணல அப்படின்னு. கேப்டன் அந்த வீட்டில் வேறு யாராவது இருப்பாங்க. ரம்யா கேப்டனாக இருப்பாங்க, இவன் வால் மாதிரி ஆடுவான். அமித் கேப்டனாக இருப்பாங்க, இவன் வால் மாதிரி ஆடுவான். பாரு, ஒரு ட்ரிகர் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுட்டு ஒருத்தன் சுற்றுவானே அந்த கேமில் விக்ரம். அப்போது அவனை ட்ரிகர் பண்ணால் அவனுக்கு மட்டும் அது என்னது பானை பத்திரம் ஓனாண்டியா ஏதோ ஒன்று, அது வெறும் கேரக்டர் பேர் தானே. அப்படி ஒரு வடிவல் செய்கிறோம், யாரோ ஒரு படத்தில் அந்த கேரக்டர் தானே, அதையே உனக்கு ட்ரிகர் ஆச்சு. அதை கூட வீக்கெண்டில் பெருசாக எடுத்து வச்சு பேசினார் விஜேஸ். அது ஒரு கேரக்டர் தானே. அந்த பானைங்கிறது உனக்கு உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் உன்னை வந்து குண்டா இருக்கான்னு சொல்கிறதுல ஏதோ ஒரு இடத்துல உனக்கு ஹிட் ஆயிடுச்சு, ஹர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? அவன் ஒரு கேரக்டர் பேரை தானே சொன்னான். ஏன் இதே மாதிரி நீங்கள் கேரக்டர் பேரை வச்சுட்டு சொல்லிவிட்டு இவன் சொன்னானே, இவன் எஃப்ஜே கோர்ட்டில் கேஸில் என்ன சொன்னால், இந்த மாதிரி வந்து அந்த அமித் விஷயங்கள், அந்த ட்ரிப்பு போகிற விஷயங்கள் வரும்போது எவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டா, டேட் போகிறது அப்படிங்கிறத வந்துட்டு எவ்வளோ ஸ்மார்ட்டாக சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னா, விஜய் டிவியில் ஒரு ஷோ வந்துச்சு, அதில் அப்படி தான் காமெடி பண்ணுவாங்க, டார்க் காமெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் சொன்னேன், அது வந்து நான் இப்படி மீன் பண்ணி சொல்ல அப்படின்னு ஒரு விளக்கம் சுற்றி வளைச்சி வேணா ஒரு விளக்கம் கொடுத்தான்ல. அப்போது இந்த மாதிரி விஷயங்களும் பாரு ஜென்ரலாக தானே ஒரு கேரக்டருக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தானே சொன்னான்னு உன்னாலே எடுத்துக்க முடியல விக்ரம். அதை பெருசாக்கினேன். அதே ஒரு கேரக்டர் அசாசினேட்டாக அந்த பொண்ணை எல்லாருமே அந்த எஃப்ஜே பண்ணும்போது செய்யும் அது பிளாஸ்மாவில் கொண்டு வந்து பெருசாக்கணும் தான் இந்த விக்ரம். ஆனால் இவனுக்கு மட்டும் வந்துட்டு இவனை யார் கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடாது, இவனை குண்டா இருக்கான்னு சொல்லக்கூடாது, இவன் ஃபேமிலி பற்றி பேசக்கூடாது, இவனோடது டார்க் காமெடி பற்றி பேசக்கூடாது, இவனோட க்ரியேட்டிவிட்டி பற்றி பேசக்கூடாது. ஏன்டா உங்களுக்குலாம் மட்டும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும், உங்களுக்குலாம் மட்டும்தான் செல்ஃப் லவ் இருக்கணும், உங்களுக்குலாம் மட்டும்தான் தன்மானம் இருக்கணும், அவளுக்கு இருக்கக்கூடாதா? எல்லாரும் சேர்ந்து அவளை அடிக்கும்போது அப்போல்லாம் இப்போ எங்கே போச்சு இந்த வாய்? இந்த வக்கர விக்ரமுக்கு எஃப்ஜே பேசும்போது பேசாதுன்னு சொல்ல வேண்டியதுனா, ரம்யாக்காக பேசணும்ல, இன்றைக்கி அதே வார்த்தை விடும்போது பேச வேண்டியதானே? எங்கே போச்சு உனக்கு? அப்போ என்னடா பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்குலாம் வந்து ஒரு பொண்ணு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் காம்படிட்டராக வந்து நின்னா உங்களுக்கு தாங்க முடியல, உங்கள் மேல் ஈகோ ஹிட் ஆகுது. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரீம் சண்டை கமருதீன் எஃப்ஜே பொண்ணுன்னா அவன் என்ன சொல்லிடுறான், மாமா எதுவாக இருந்தாலும் நீ அந்த மாமா மச்சான் பேசுறது எப்படி இருக்குது? அது ரொம்ப லோக்கலால் எப்போ பாரு அது பேசுறதுல வெறுமனே நீங்கள் அது வந்து அது கேட்கவே எனக்கு பிடிக்கல. அது எப்படி இருக்குன்னா, ஒரு சண்டை பேசுகிறீங்க, 2 பேரும் பேசுகிறீங்க, சமாதானம் ஆகிடுறீங்க. கமருதீன் எஃப்ஜே நடுவில் அவள் சாதாரணமாக அவள் வரலனாலும் பேசுகிறீங்க, அவள் வந்தாலும் பேசுகிறீங்க. அப்போ வந்து அது முடியும் போது எப்படி போகுதுன்னா, எது வந்தாலும் நீயும் நானும் பேசிக்கலாமாம்மா, எது வந்தாலும் நாளைக்கு நீயும் நானும் தான் மாமா போட்டி அப்படின்னா அவளை அவாய்ட் பண்ணி ஒரு பொண்ணுன்றதை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் அவளை வந்துட்டு அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு விஷயமே இல்லைன்ற மாதிரி அவளை வந்து புட் டவுன் பண்ணிட்டே இருக்கீங்க. ரைட்டா? அவள் தாண்டா உனக்கு காம்படிட்டராக வந்து நிற்க போகிறா. இந்த கமருதீன் வெளில போயிடுவான். ஓகேவா? அவள் தான் உனக்கு காம்படிட்டராக வந்து நிற்க போகிறா. அப்போது 2 ஆம்பளைங்களுக்குள்ளே ஆம்பளை கிட்ட ஆம்பளை தூத்தா பரவாயில்ல, ஆனால் ஒரு பொண்ணுக்கிட்ட ஆம்பளை தூக்கக்கூடாது. அதுதானே உங்கள் மேல் ஈகோ ஹிட் ஆகிற விஷயம். உனக்கு கமருதீன் கிட்ட நீ தோத்தா பரவாயில்ல, விக்ரமோ எஃப்ஜே கிட்ட தோத்தா, கமருதீன் கிட்ட தோத்தா பரவாயில்ல. ஓகேவா? ஆனால் ஸ்ட்ரெயிட் காம்படிட்டரா, ஒரு ஹெல்த்தி காம்படிட்டரா, இல்லைனா வந்து டஃப் காம்படிட்டரா ஒரு பொண்ணை உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. ஏன்னா ஒரு பொண்ணு உங்களுக்கு அந்த கேமில் நீங்கள் தோக்குறீங்க ஜெயிக்கிறீங்கன்றது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆம்பளை கிட்ட தோக்குறீங்களா பொம்பளை கிட்ட தோக்குறீங்களான்றது தான் உங்கள் ஈகோ இடிக்குது. அதுதானே உங்கள் பிரச்சனை. அப்போ அதுதான் கமருதீன் கிட்ட கூட கமருதீன் இன்னசென்ட்டுன்னு சொல்கிற இடத்துல அரோரா நல்லவன்னு சொல்கிற விக்ரம், கனி நல்லவன்னு சொல்கிற விக்ரம், சுபிக்ஷா அழுக ரொம்ப வேல்யூவானது, கவியான அழுக ரொம்ப வேல்யூவானதுன்னு சொல்கிற விக்ரம், பாருவோட விஷயங்களை மட்டும் வேல்யூ பண்ணுறதில்ல. ஏன்னா அவள் வந்து ஃபயராக அவள் வந்து கேம் ஆடுறாளாம், அவ்வளோ மாதிரி அரெஸ்டா. அப்போ தெரியுதுல்ல, அப்போ நீ ஒரு ஹெல்த்தி காம்படிட்டரை எப்படி யோசிக்கணும்? நீயும் கேம் ஆடுற, நானும் கேம் ஆடுறேன் பாரு, ஸோ இந்த கேம் இப்படியே இருக்கட்டும்னு சொல்கிறது ஒரு ஹெல்த்தி காம்படிட்டர். ஆனால் அவளை மட்டன் தட்டி புட் டவுன் பண்ணி அவளுக்கான விஷயங்களை, நியாயமான விஷயங்களை எதுவும் எடுத்து வைக்காமல் அவளை கார்னர் பண்ணுறதையே விஷயமா வச்சு, கும்பல் சேர்ந்து அவளை ப்ளேம் பண்ணுறதே விஷயமா வச்சு, கும்பல் சேர்த்து அவளை அசிங்கப்படுத்துறதே விஷயமா வச்சு பண்ணுறது எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி விக்ரம்? நீ அவ்வளோ நியாயமாக கேம் ஆடுறவனா இருந்தால் இந்த இடத்துல எஃப்ஜே எங்கே தப்பு பண்ணாலும் நீ கேட்டிருக்கணும். அவளை நீ ஸ்ட்ராங்கான காம்படிட்டராக பார்க்குற இடத்துல அவளுக்கான நியாயங்கள் இருக்க இடத்துல நீ நிற்கணும். அதை விட்டுட்டு 10 பேர் அடிக்கிறாங்க நானும் சேர்ந்து 11 அடிப்பான்னு சொல்கிறேன், நீ எல்லாம் ஸ்ட்ராங் காம்படிட்டர்லாம் இல்லை, தைரியம் இல்லாத கோழை தான். 4 பேரை சேர்ந்து குரூப்பிசம் ஆடினாலே அது கோழை தான். 2 பேரை சேர்ந்து ஆமாசாமி போட வச்சு ஆடினாலுமே அது கோழை தான். நீ எவ்வளோ பேரை சேர்த்து வச்சுருக்க?
அப்படின்னு யோசிச்சுக்கோ. ஸோ நீ ஸ்ட்ராங் காம்படிட்டர்லாம் கிடையாது, நீயும் கோழை தான். ஆனால் ஒரு பொம்பளை கிட்ட தோக்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட தோக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உன் மைண்டுக்குள்ளே ஒரு ஒரு பேக்வர்ட் திங்கிங் இருக்குது. இதை நீ வந்து ரொம்ப எலைட் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீ ரொம்ப பெரிய மனுஷன் நீ காட்டிக்கலாம். ஆனால் உன்னோட தாட் ப்ராசஸே காட்டுது உன்னோடது அந்த ஒரு மேல் ஈகோவான ஒரு பர்சன் நீ அப்படிங்கிறது அப்பட்டமாக காட்டுதுன்னா, விஜேஎஸ் இதெல்லாம் அட்ரஸ் பண்ண வரான்னு கேட்டால் இதில் அட்ரஸ் பண்ண மாட்டார். அவருக்கு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிற ஒரே கண்டென்ட் என்னென்னா மைக்கு மைக்கு மைக்கு, கமருதீன் பாரு கமருதீன் பாரு, மைக் போடலாம் மைக் போடலாம் மைக் போடலாம், பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்ட், இதுதான் ஓட போகுது இந்த வாரம் ஃபுல்லாக. வேறு ஒரு வெங்காயமும் ஒன்றும் கீழே போடல அந்த விஜேஎஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் கைஸ். வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு, நான் கட் பண்ணிவிட்டு இப்போ எடிட் பண்ணி நான் ஷார்ட்ஸாக போடுறேன். தேங்க்யூ கைஸ்.